அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். அதிகாலையிலே ஆண்டவர் இயேசுவோடு என்ற நிகழ்ச்சியில் பங்கு பெற வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்திலே வரவேற்கிறேன். இன்றைய நாளிலே நாம் தியானிக்க இருக்கிற வேத வார்த்தையை கவனியுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் 61ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: பூமி தன் பூண்டுகளை விளைவிப்பது போலவும் தோட்டம் தன்னில் விதைக்கப்பட்டவைகளை முளைவிப்பது போலவும் கர்த்தராகிய ஆண்டவர் எல்லா ஜாதிகளுக்கும் முன்பாக நீதியையும் துதியையும் முளைக்க பண்ணுவார். கர்த்தராகிய ஆண்டவர் எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக நீதியையும் துதியையும் முளைக்க பண்ணுவார். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை கவனியுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசி 61ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிற பொழுது நிறைய காரியங்களை நாம் வாசிக்கிறோம். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேலே இருக்கிறார் என்று சொல்லி ஆரம்பிக்கிற அந்த வசனத்திலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த காரியங்கள், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை அறிவிக்கிற காரியங்கள், பல காரியம் சொல்லிக் கொண்டே வருகிறார்கள் பாருங்கள். அதில் தான் இதை நாம் வாசிக்கிறோம். ஒன்று, பூமியானது தன் பூண்டுகளை விளைவிப்பது போலவும். பூமியில் புல் பூண்டுகள் விளைகின்றன. அவை யாரும் தேடி போய் விதைத்து விளைவது கிடையாது. தானாகவே புல் பூண்டுகள் விளைக்கிறதை நான் விளைகிறதை பார்க்குறோம் பாருங்கள். அதான் சொல்லப்படுது, பூமி தன் பூண்டுகளை விளைவிப்பது போலவும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, தோட்டத்தில் போனீங்கன்னா வேலி அடைச்சி, காம்பவுண்டெலாம் போட்டு வேலியெல்லாம் அடித்து பத்திரப்படுத்தி அந்த இடத்தெல்லாம் நல்ல முறையில் கொத்தி உரமிட்டு பதப்படுத்தி அப்படி தான் அந்த தோட்டத்தை அமைக்கிறார்கள் பாருங்கள், சீர்படுத்தி. அப்போது அந்த தோட்டம் பாதுகாக்கப்பட்ட ஒரு இடம், அது பதப்படுத்தப்பட்ட ஒரு இடம். அந்த இடத்துல அந்த தோட்டம் தன்னில் விதைக்கப்பட்டவைகளை முளைவிப்பது போலவும். பார்த்தீங்களா? அப்போ தோட்டத்தில் ஸ்பெஷலாக இருக்குது பாருங்கள். அந்த இடத்த விளைநிலமாக மாற்றி விளைவதற்கு ஏற்ற வசதிகளையெல்லாம் உண்டு பண்ணி அவைகளை நல்லா கொத்தி காற்று வெளிச்செல்லாம் பட வச்சு உரமிட்டு எல்லாம் பண்ணி அதில் விதைக்கிறாங்க பாருங்கள். அந்த தோட்டம் தன்னில் விதைக்கப்பட்டவைகளை என்ன விதைக்கிறோமோ அந்த விதை, கோதுமை என்றால் கோதுமை, நெல் என்றால் நெல், என்ன விதைக்கிறோமோ அதை விதைக்கப்பட்டவைகளை முளைவிப்பது போலவும். பூமியானது தன் இஷ்டத்துக்கு பூண்டுகளை முளைவிப்பது போலவும், தோட்டத்தில் விதைக்கப்பட்டவைகளை முளைவிப்பது போலவும் என்று சொல்லி ரெண்டையும் அவர் சமப்படுத்தி சொல்கிறார். அதுபோல கர்த்தராகிய ஆண்டவர் எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக நீதியையும் துதியையும் முளைக்க பண்ணுவார். இன்றைக்கு நீதி விதைக்கப்பட வேண்டும். தேவனாலே விதைக்கப்படுகிற நீதி விசுவாசிகள் உள்ளத்தில் முளைக்க வேண்டும். அதுபோலவே தான் அடுத்த காரியத்தை பார்க்கிறோம். துதி தேவனாலே விதைக்கப்பட வேண்டும். அது விசுவாசிகள் மக்கள் மத்தியிலே துதி அவர்களிருந்து வெளியில் முளைய வேண்டும். எப்படி பூண்டுகள் விளைவிக்க வைக்கப்படுகிறதோ, எப்படி தோட்டத்தில் விதைக்கப்பட்டவைகள் முளைவிக்கப்படுகிறதோ, அதுபோல தேவன் நீதியையும் துதியையும் விரும்புகிற தேவன். அதைத்தான் அவர் விதைக்கிறார் என்று நீங்கள் வைத்து கொண்டால், அவர் என்ன சொல்கிறாரு? ஜாதிகளுக்கு முன்பாக அந்த நீதியும் துதியையும் அவர் முளைக்க பண்ணுவார். unless and until it is planted, it will not come out. அப்போது தேவன் அதை விதைத்து அதை முளைக்க பண்ணுகிறாராம். தேவன் விரும்புகிறது நீதி. நீதி பலுக வேண்டும், பெருக வேண்டும் என்று பிரியப்படுகிறார். ஒரு விதை நீதியை விதைத்தால் ஒரு நீதிமான் உருவாவதல்ல, பல நீதிமான்கள் உருவாக வேண்டும் என்று தேவன் பிரியப்படுகிறார். அந்த நீதியை முளைக்க பண்ணுகிறார். அதுபோல தான் துதி ஸ்தோத்திரங்களை வாயில் வைக்கிறார். கர்த்தருடைய சங்கீதக்காரனுடைய வசனத்தை வாசிங்கன்னா தெரியும் நல்ல தெளிவாக. கர்த்தரை துதிக்கிற துதி எப்போதும் நாவில் இருக்கும் என்று சொல்லுவான். அப்போது துதியை வைக்கிறார், ஒரு துதியை விதைக்கிறார், அது அநேக துதிகளை உண்டாக்குகிறது, முளைக்க பண்ணுகிறது பாருங்கள், ஸ்தோத்திரம் பண்ணுகிறார். அப்போ தேவன் தான் நீதியையும் துதியையும் முளைக்க பண்ணுகிறார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் கூட கர்த்தர் உங்கள் உள்ளத்தில் நீதியை விதைத்தால் நீங்கள் நீதியை முளைக்க பண்ணுவீர்கள். அவரே முளைக்க பண்ணுவார். துதியை விதைத்தால் துதியை முளைக்க பண்ணுவார். உங்கள் மூலமாக நீதிமான்களும் நீதியை நடத்துகிற மக்களும் துதி செய்கிற மக்களும் பெருகுவார்கள், பலுகுவார்கள். அது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது பாருங்கள். ஆகவே எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, நீதியையும் துதியையும் நாடுவோமா? எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, எங்கள் வாழ்க்கையில் கூட ராஜா, நீர் ஆண்டவரே நீதியையும் துதியையும் விதைத்து நீதியும் துதியும் எங்கள் உள்ளத்திலிருந்து முளைக்க பண்ணுவீராக, முதலைக்க பண்ணி அதை பெருக பண்ணுவீராக. அதன் மூலம் உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக.
உமது சபையை கட்டுவீராக, ராஜ்யத்தை பெருக செய்வீராக. எங்களுடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்டதான காரியங்களை செய்யும்படி எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே. ஆமென், ஆமென்.